வணக்கம் நண்பர்களே. ராஜநாகப்பாம்பு பற்றிய சுவாரஸ்யமான பக்கம். கொடிய ராஜநாகப்பாம்பு அனைத்து விஷ பாம்புகளிலும் மிக நீளமானது மற்றும் ராஜா என்ற பட்டத்தை எளிதில் பெறுகிறது. இந்த சக்தி வாய்ந்த ஊர்வன பெரும்பாலும் மற்ற பாம்புகளை உண்கின்றன. அரச நாகப்பாம்புகள் பொதுவாக மற்ற பாம்புகளை மட்டுமே உண்பதால் அவை நரமாமிசமாக கருதப்படுகின்றன. நாகப்பாம்புகளின் வயிறு மற்ற பாம்புகளின் விஷத்தை உடைத்து அதை பாதுகாப்பானதாக மாற்ற ஜீரண சாறுகளுடன் ஒத்துப்போகிறது. எனவே மற்றொரு பாம்பு விஷமாக இருந்தாலும் அரச நாகப்பாம்பு பாதிக்கப்படாது. ராஜா நாகப்பாம்புகளுக்கு பற்கள் இல்லை என்பதால் அவை இரையை முழுவதுமாக சாப்பிடுகின்றன. நூற்றுக்கணக்கான விஷப்பாம்புகள் உள்ளன, ஆனால் அரச நாகம் அனைத்திலும் மிக நீளமானது. ஒரு வயது வந்த பாம்பு 10 முதல் 12 அடி நீளமும் 20 பவுண்டுகள் வரை எடையும் இருக்கும். ஒரு நாகப்பாம்பு நிற்கும்போது அது சராசரி உயரம் கொண்ட மனிதனுடன் நேருக்கு நேர் பார்க்க முடியும். பதிவு செய்யப்பட்ட மிக நீளமான அரச நாகப்பாம்பு 18 அடி. கூடு கட்டும் ஒரே பாம்பு அரச நாகம். ஒரு பெண் நாகப்பாம்பு தனது முட்டைகளை இடுவதற்கு தயாராகும் போது, வழக்கமாக வசந்த காலத்தில் அது இலைகள் மற்றும் கிளைகள் கொண்ட கூட்டை உருவாக்குகிறது. ராஜா நாகப்பாம்புகள் இயற்கை பாதுகாப்புக்கான சர்வதேச ஒன்றியத்தால் பாதிக்கப்படுகின்றன. பாம்பு தோல் என்பது ஃபேஷன் துறையில் காலணிகள், பர்ஸ்கள் மற்றும் பெல்ட்கள் போன்ற பொருட்களுக்கு பயன்படுத்தப்படும் பொதுவான பொருளாகும். பாம்புகளின் எண்ணிக்கை குறைவதை நேரடியாக பாதிக்கும் என்பதால் இந்த வகையான பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும். கிங் கோப்ராவை காப்பாற்றுங்கள். நன்றி.